குழந்தை இல்லாத பல வருடங்களா இருக்கா? கவலையே பட வேண்டாம். குழந்தையின்மை இல்லாமல் பல வருடங்களாக கஷ்டப்படுறீங்களா? இனிமேல் கவலையே பட வேண்டாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வயிற்றில் புழு பூச்சி இருக்குதான்னு கேட்டுனே இருக்காங்களா? கவலையே படாதீங்க. என்னுடைய கையில் இருக்குது தான் இழந்த இலை, இழந்த காய் பாருங்க இருக்குது, பூ இருக்குது, அதனுடைய கொழுந்து இலை தான் நமக்கு தேவை. எல்லாமே இருக்குது பாருங்க. இதுதான் இழந்த இலை. நாட்டு இழந்த இலை, ஹைபிரிட் இழந்த இலையெல்லாம் கேட்கவே கேட்காது. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க குழந்தை இன்மைக்காக பார்த்தீங்கன்னாக்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்க, இல்லை சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில், இல்லை பார்த்தீங்கன்னாக்க நவீன மருத்துவத்தில் அலோபதியில் ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகலையா? கவலையே பட வேண்டாம். இந்த இழந்த இலையை பயன்படுத்தி குழந்தை பெற்றவர்கள் ஏராளமான பேர். அதுலேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. 8 வருஷமாக ஒருத்தர் குழந்தை இல்லை, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செஞ்சார் அப்படின்னு தான் சொல்கிறேன். அவருக்கு இப்போ ஆண் குழந்தை 1 வயசில் இருக்குது. சரிங்களா? இப்போது குழந்தை பெறுவதற்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய உடல் தகுதி இல்லாமல் போகிறதுக்கு பெண்கள் காரணமாக இருந்தால், அதாவது கருமுட்டை வளர்ச்சி இல்லை, வெடிக்கல, கர்ப்பப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, நார்க்கட்டி இருக்குது, இல்லை கருமுட்டை பார்த்தீங்கன்னாக்கா வெடிக்கலை அப்படின்ற பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது, கருத்தங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கர்ப்பப்பை இல்லை அப்படின்றவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன, அதாவது மாதவிடாய் ஆன முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் விட்டுறணும். அதாவது முதல் நாள் 2வது நாள் விட்டுறணும். 3வது நாள் அதிகாலை, நான் சொல்றது அதிகாலை பீரியட்ஸ் ஆன 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாளை விட்டுடணும். 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் இதை பயன்படுத்தணும். எதனா இப்போ நான் சொல்றது எப்படின்னா, இப்போ இருக்கு பாருங்க, இழந்த இலை, கொழுந்து இலை இருக்குல்ல, இந்த கொழுந்து இலையை இப்படி இப்படி பிடுங்கிக்கணும். எவ்வளோ பிடுங்கணும் தெரியுமா? இப்படி ஒரு கைப்பிடி பிடுங்கணும். ஒரு கைப்பிடி, இப்படி இப்படி ஒரு கைப்பிடி பிடுங்கி அம்மியில் போட்டு 5 மிளகு வச்சு, 4 மிளகு 5 மிளகு வச்சுக்கலாம். தரமான மிளகு 4 மிளகு போதும். 7 பல்லு பூண்டு வச்சு நல்லா அரைக்கணும். அரைச்சி அந்த உருண்டை ஒரு இவ்வளோ பெருசு வரும். அந்த உருண்டையை பழைய நீராகாரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கஞ்சி சோறுன்னு சொல்லுவாங்க. சாதாரண சாப்பாட்டில், வெள்ளை அரிசியால் செய்யப்பட்ட சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் அந்த கஞ்சியை கரைச்சி நீராகாரமாக குடிச்சிட்டு அந்த நாளில் வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த நீராகாரம் பழைய சோத்தை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் கரைச்சி வச்சிங்கனாக்கா கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் மேலே இருக்கும், அந்த சாப்பாடெல்லாம் கீழே போயிடும். அந்த தண்ணியை அப்படியே அழகாக ஊற்றி ஒரு சொம்பில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள இந்த இழந்த இலையுடைய மூலிகை, பச்சையில மூலிகை, அதில் கலந்து வெறும் வயிற்றுல காலையில் ஒரு 4 மணி 5 மணி 6 மணிக்கெல்லாம் பெண்கள் எழுந்துடுறீங்க. அந்த நேரம் கொடுக்கணும். ஒரு சில பெண்கள் 6 மணிக்கு மேலே எழுறீங்க. எழம்போது பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். இந்த 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் குடிக்கும்போது, 3வது நாள் ஃபர்ஸ்ட் நாள் குடிக்கும்போது என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நாளே கர்ப்பப்பை நல்லா கிளீன் ஆகும். 2வது நாள் 3வது நாள் சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக கர்ப்பப்பை நல்லா கிளீன் ஆகி கண்ணாடி மாதிரி இருக்கும். அதாவது சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க, பருவமடைந்த பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பை எப்படி நல்லா கிளீனாக இருக்குமோ அது போல இருக்குன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அந்த அளவுக்கு கர்ப்பப்பை தூய்மையாக இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது அந்த 3 நாளும் பத்திய சாப்பாடு இருக்கணும். என்ன சாப்பிடணும்? நிறைய உப்பு புளிக்காரம் பயன்படுத்தக்கூடாது. பாவக்காய், அகத்திக்கீரை, மொச்சக்கொட்டை பயன்படுத்தக்கூடாது. நான்வெஜ்ஜு சுத்தமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்மணிகள், நான் எல்லாரையும் குறை சொல்லல, ஒரு சில பெண்மணிகள் பார்த்தீங்கன்னாக்க அந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதாவது ஒரு சிலர் பாக்கு போட்டுருவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுவாங்க. அந்த வெத்தலை பாக்கில் புகழை போடுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கூட கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலை பாக்கு போட புகழையே போட்டுறாங்க. அது மாதிரியான போதை வஸ்துக்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு மட்டும்தான், மீது யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல.
ஒரு சில அப்படி பயன்படுத்தினா, அப்படிப்பட்டவங்களும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா குழந்தை பேரு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக சீக்கிரமா இருக்கும், அற்புதமா வேலை செய்யணும்னு சொல்ல வரேன். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த யாரும் போதை பழக்கம் பயன்படுத்த எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஒருவேளை கோடியில் ஒருத்தர் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த செய்தி, மற்றவர்களுக்கு இல்லை. அது நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி இலந்த இலை எடுத்துக்கிட்டு அதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி, மிளகு பூண்டு வச்சு அரைச்சி, அந்த பச்சையில மூலிகையை நீராகாரத்தில், சரிங்களா, பழைய கஞ்சி தண்ணி நீராகாரத்தில் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். ஃபஸ்ட் நாள் 2வது நாள் விட்டுட்டு, உதிரப்போக்கு பதில், அதாவது மாதவிடாய் போகுது இல்லைங்களா, விட்டுட்டு 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இப்போ 1 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் கலவையில் ஈடுபடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா காலை 4 மணிலிருந்து 5 மணிக்குள் இருப்பது மிகவும் சிறப்பானது. சரி, இப்போது ஃபஸ்ட்டு மாதம் மேக்ஸிமம் குழந்தை தங்கிடுச்சுன்னா அடுத்த மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். 2வது மாதம், இந்த ஃபஸ்ட்டு மாதம் குழந்தை தங்கலைன்னும் போது 2வது மாதம் ட்ரை பண்ணலாம், 3வது மாதம் ட்ரை பண்ணலாம், 4வது மாதம் 5வது மாதம், அதிகபட்சம் 5 மாதத்துக்குள்ளே 100ல் பெரும்பாலான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு சிலர் இதை பறித்து நான் கொரியரில் அனுப்புங்க வாங்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேலை செய்யாது. பச்சையாக எடுத்து பச்சையாக அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தான், அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் வேலை செய்யும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சியோ கொரியர்லையோ இல்லை தூளாக செஞ்சால் வேலை செய்யறதில்ல. இது வந்து பச்சையில மூலிகை வைத்தியம். இதோட சேர்ந்து நீங்கள் எடுக்கிற வைத்திய முறைகள், மருத்துவர்கள் கொடுக்குற மாத்திரைகள், மருந்துகள், டானிக்குகள் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் எடுத்து பாருங்கள், மிக அற்புதமாக வேலை செய்யும். 1 மாதம் இல்லைனாலும் 1 மாதம் கண்டிப்பாக உங்களுடைய கர்ப்பப்பையில் கருவில் கண்டிப்பாக குழந்தை பேரு தங்கும், குழந்தை தங்கும், குழந்தை செல்வம் நிச்சயமாகவே கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.